பிறந்து வாழ்கின்ற இனிய இதயங்களுக்கு இனிய காலை வணக்கம். அதாவது இன்று அதிகாலை 4:53 மணிக்கு டாக்டர் அர்ச்சனாவின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அர்ச்சனாக்கான ஒரு ஆசனம் கிடைத்ததாக யாழ் மாவட்ட தேர்தல் திணைக்களத்திலிருந்து இந்த செய்திகள் கிடைக்கின்றன. அர்ச்சனா ஒரு ஆசனத்தை பெற்று அமோக வெற்றியை பெற்றிருக்கின்றார். அதாவது மிக குறுகிய காலத்தில் ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றார். அதுக்கும் இலங்கை வரலாற்றில் சுயேட்சை குழுவுக்கு கிடைத்த ஆசனம் என்பது எம்மை பொறுத்தளவில் டாக்டர் அர்ச்சனாக்காகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஊசி கட்சிக்கான அந்த ஆசனம் கிடைத்திருக்கின்றது. அவர்களுக்கு இன்னும் கூட ஆசனம் கிடைத்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அவை அது கிடைக்காமைக்கான காரணங்கள் பல நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். கட்சிக்குள்ள உட்பூசல்கள், கருத்துகள் அடிக்கடி மாறி கூறுதல், இவற்றின் காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் மக்கள் எதிர்பார்த்திருந்த, அதாவது கற்றவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த ஆசனங்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது. இலங்கையின் வரலாற்றில் நான் நினைக்கிறேன் சுயேட்சை குழுவுக்கு கிடைத்த ஒரு ஆசனம் என்பது அது யாழ் மாவட்டத்தில் இதுதான் முதலாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதுபோன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு எமது சேனலுக்கு முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறவர்களாக இருந்தாலும் தயவுசெய்து எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். தவறுகள் என்று சுட்டி காட்டுங்கள், சரியானது சரி என்று சுட்டி காட்டுங்கள். அப்படி என்றால் தான் அந்த தவறுகள் செய்தவர்கள் அந்த தவறுகளிலிருந்து தங்களை மாற்றிக்கொண்டு வெற்றியடை போட வாய்ப்புகள் இருக்கின்றன. தவறுகளை மூடி மறைத்து அவற்றை உசுப்பேத்தி ரணகணமாக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். தொடர்ந்து நாங்கள் செய்திகளுக்கு செல்வோம். அர்ச்சனாவின் வெற்றியை பார்ப்பதற்காக விடிய மக்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வாசலில் மத்திய கல்லூரியை சூழ பிரபலமான மக்கள், சாவகச்சேரியைச் சேர்ந்த மக்கள், தென்மராட்சியைச் சேர்ந்த மக்கள் மற்றும் புலம்பெயர் தேசங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மற்றும் யூடியூபர்ஸ்கள் என்று பலர் காத்திருந்தார்கள். இன்று அதிகாலை 4:30 மணிக்கு அங்கே தேர்தல் வாக்காளர் நிலையத்திலிருந்து அதிகாரபூர்வமாக சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த தகவல்களின்படி தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகின்ற அனுராகுமார திசாநாயக்காவுக்கு 2 சீட்டுகள் கிடைத்திருக்கின்றன. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற சைக்கிள் கட்சிக்கு ஒரு ஆசனங்களும், தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனமும், ஊசி சின்னத்துக்கு ஒரு ஆசனமும் கிடைத்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் அனுராவுடைய அலையும் ஒரு காரணம். யாழ் மாவட்டத்தில் அனுராவுடைய அலை காரணமாக பழைய அரசியல்வாதிகள் காணாமல் போயிருக்கின்றார்கள். அதாவது இந்த முறை இளைஞர்களுக்கான புதுமுகங்கள், அதாவது இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது மக்களின் எதிர்பார்ப்பு காரணமாக மக்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறான புதிய முகங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. பழைய முகங்கள் பெருமளவு காணாமல் போயிருக்கின்றன. எவருமே இல்லை என்று சொல்லலாம். இது அவர்களுக்கு சரியான பதிலடியாக அவர்களுடைய காலங்காலமாக குடும்ப ஆட்சி செய்தவர்களும் தமிழ் மக்களுக்கான அரசினுடைய உண்மையான அந்த அரசாங்கம் அவர்கள் தேர்தல் காலத்தில் அளிக்கப்படுகின்ற வாக்குறுதிகள் தேர்தலின் பின்னர் அவர்கள் பாராளுமன்றத்திலும் தங்களுடைய குடும்பங்களோடும் லயிச்சிருப்பதன் காரணமாகவும் அவர்கள் அந்த சுகபோக வாழ்க்கையில் ஈடுபடுவதன் காரணமாக மக்களை திரும்பி பாராமை காரணமாகவும் மக்களுடைய வெறுப்புகள், மக்களுடைய விரக்தி காரணமாக பழைய அரசியல்வாதிகள் அனைவரும் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றனர், கிட்டாசப்பட்டிருக்கின்றனர். புதிய முகங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல உள்ளன. அவர்களுடைய செயற்பாடுகள் வைத்துக் கொண்டுதான் அடுத்த தேர்தல் சம்பந்தமான மக்களின் முடிவுகளும் அமையும். இந்த முறை தேர்தலில் 50-60% மக்கள் தான் யாழ் மாவட்டத்தில் தேர்தலில் வாக்களித்திருக்கின்றார்கள். இதற்கு காரணமும் நான் இப்போ முதல் சொன்னதான் காரணம். தொடர்ந்தும் அர்ச்சனா ராமநாதனுடைய வெற்றி சம்பந்தமாக நாங்கள் சில விஷயங்களை பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே வெளிநாட்டு அர்ச்சனாவுடைய ஆதரவாளர்கள் பலர் இங்கே வந்திருந்தார்கள். அர்ச்சனாவுடைய வெற்றியை பார்ப்பதற்காக அவர்கள் கூட மனதில் மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள், மிகுந்த மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள். அதாவது டாக்டர் அர்ச்சனா ராமநாதனுடைய வெற்றி என்பது ஒரு மைல்கல்லாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவர் நிறைய ஆசனங்களை பெற்றிருக்கலாம். அதற்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும். பொறாமை போவதற்கான காரணங்களும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு மாதத்துக்குள், அதாவது மிக குறுகிய ஒரு மாதத்துக்குள் அவர்களுடைய பிரச்சாரங்கள் காரணமாக அவர்
ஒரு சீட்டை பெற்றிருக்கின்றார். அர்ச்சனாவுடைய பின்னணியை நாங்கள் நோக்குவோமானால் சாவகச்சேரி மருத்துவமனை அதிகாரியாக இருந்த காலப்பகுதியில் அங்கு காணப்பட்ட ஊழல்களை வெளிக்கொணர்ந்ததன் பிற்பாடு அவர் அந்த மருத்துவமனையிலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றார். அதன் பின்னர் அவர் தன்னுடைய வேலை செய்த பழைய இடமான கண்டி பிரதனியாக்கு சென்றிருக்கின்றார். அங்கே இருக்கின்ற காலப்பகுதியில் மன்னார் மாவட்டத்தில் சிந்திஜா இருக்கின்ற ஒரு இளந்தை பிரசவத்தின் பின்னர் அதிக இரத்தப்போக்கு காரணமாக அங்கு மன்னார் மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பு இன்மையால் இறந்திருக்கிறார். அது சம்பந்தமாக அங்கு மன்னார் மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கேயும் சர்ச்சையில் மாட்டி அங்கேயும் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார். இதன் பின்னர் அண்மையில் அவர் ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று சொல்லி சாவகச்சேரி நீதிமன்றத்தினாலே அவர் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த காலப்பகுதியிலாம் தேர்தல் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்ற ஒரு நெருக்கடியான சூழல். அந்த காலப்பகுதியில் சிறைக்குள்ளே இருந்து கொண்டே அவர் பல முயற்சிகள் செய்திருந்தார். இதன் பின்னர் கௌசல்யாவுடைய சிறப்பான செயற்பாடுகள் காரணமாக அவர் சிறையிலிருந்து மீட்கப்பட்டு அதாவது 1-2 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதிக்குள்ளே அவர் தேர்தல் மனுக்களை தாக்கல் செய்து குறுகிய 1 மாதத்துக்குள்ளே அவர் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி ஒரு உலக சாதனையாக கருதப்படுகிறது, ஒரு இமாலய வெற்றியாக கருதப்படுகிறது. தற்போது வன்னி மைந்தன் போன்றவர்கள் கூட அவருடைய வெற்றி செய்திகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் கிடைக்கின்றன. தொடர்ந்து அர்ச்சனா வெற்றி பாதையில் செல்ல வேணும். அர்ச்சனாவுடைய எதிர்காலம் என்பது அவருடைய சொல்லும் செயலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பது அனைத்து மக்களினதும் எதிர்பார்ப்பாகும்.